பரோட்டா மாவு பண்ணணும் ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சொல்றேன். என்ன பண்ணீங்கன்னா 2 கப் மாவு மைதா மாவு நல்ல மைதா மாவு எடுத்து இப்படி கையில புடிச்சு அமுக்கிட்டு விட்டீங்கன்னா அப்படியே வந்து நிக்கணும். அது வந்து உடஞ்சு பவுடர் ஆகக்கூடாது. மைதால 3/4 கப் தண்ணி, ஒரு 1/4 கப் எண்ணெய், சிட்டிகை உப்பு ஒரு டேஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்லா மாவை பிசைஞ்சு நல்லா போட்டு அடிச்சு குத்தி பிசைஞ்சு இதை மூடி வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரமாவது அது ரெஸ்ட். அடிச்ச அப்புறம் ரெஸ்ட். இந்த லேயர் லேமினேஷன் வரும். நீங்க ஒரு கல்ல இந்த கிரானைட் கல் கிச்சன் கவுண்டர் டாப்ல கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நல்லா பெருசா ஒரு ஷீட் எவ்வளவு தின்னா உங்களால பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு தின்னா ஒரு ஷீட் பண்ணுங்க. அது மேல எண்ணெயை வந்து தடவிட்டு புடவை மடிப்போம் பாருங்க, அந்த மாதிரி வந்து இப்படி மடிச்சுட்டே வாங்க. இது உருண்டியா பண்ணிட்டு ஒரு அமுக்கிட்டு திருப்பி ஒரு அட்லீஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் வைங்க. இதை எடுத்து உருட்டிட்டு பரோட்டா மாதிரி கல்ல போட்டு அடிச்சீங்கன்னா மறக்காம கல்ல இருந்து எடுத்து ஒரு இடத்துல வச்சு டவல் எடுத்துங்க. ஏன்னா அப்படியே நீங்க கையில தொட்டா சுடும். பரோட்டாக்கு எல்லா பக்கமும் அந்த டவல் வச்சு இப்படி ஒரு அமுக்கு ஒரு தட்டு, ஒரு அமுக்கு ஒரு தட்டு. ஞாபகம் வச்சுங்க, பரோட்டா பண்றச்சு நிச்சயமா யாருக்கிட்டயாவது சண்டை போட்டு நீங்க பண்ணீங்கன்னா அந்த பரோட்டா வந்து நல்லா சாஃப்டா ஃபிளஃபியா வரும். இதுவும் அளவா சாப்பிட்டு தான் உடம்புக்கு நல்லது. கம்மியா சாப்பிடுங்க, பட் டேஸ்ட் வேற லெவலா இருக்கும்.